அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அது வக்கரம் பெறுறதுனால 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. எதிரிகள் தொலைவார்கள். ஏற்கனவே தனுர் ராசிக்கு சும்மா அதிர்து இல்லை அப்படின்னு தான் இருப்பாங்க. எவனாக இருந்தாலும் பின்னாடி தான் பேசுவான், முன்னாடி வரமாட்டான். இப்போ இன்னும் வேற குருவோட வீட்டில் இருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறாருன்னா எப்படி இருக்கும்? இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லாகிடும். அது மட்டும் இல்லாமல் குரு குடும்பம் பார்க்க தனஸ்தானமான மகரத்தை வந்து பார்க்க போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வீடு வாங்கலாம், வாசல் அமையும். அதே மாதிரி கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த வாசலில் வீடு கட்டுறது அற்புத பலன் கிடைக்கும். புதிய வீடு வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், புதிய படிப்பு தொடங்கலாம், புதிய கல்லூரியில் போய் சேரலாம், புதிய படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகலாம். நினைச்சது சாதிக்கலாம் சார். சார் நினைச்சது சாதிக்கணும்னு நடக்குது, அதெல்லாம் அமையுது, அதெல்லாம் சரி. இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு சார். இந்த கோபமும் பர்ஃபெக்ஷனை விட்டுடணும். எனக்கு இந்த நேரத்தில் இப்போவே இப்படியே இங்கே நடக்கணும் அப்படின்னு ஒரு முரட்டு பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த முரடை இவங்க விட்டுட்டாங்கன்னா வாழ்க்கையில் இவங்க ஜெயிக்கலாம். அன்பானவர்கள், பாசமானவர்கள், என்ன மாதிரியே நீயும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இவங்களது மைனஸ் பாயிண்ட். 2வது, தாயினுடைய உடல் நிலை இவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதெல்லாம் இருந்து வந்த மருத்துவ செலவு குறையும். எல்லாத்தோட மனக்குழப்பங்கள் போகும், வருமானங்கள் தீரும், பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும், வழக்கு வியாஜ்யங்கள் வெற்றி வரும், எதிரிகள் தொலைந்து போவார்கள். மொத்தத்தில் இவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம்.